ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இந்தியா அவரோட 3வது சூப்பர் எயிட்ஸ் மேட்ச் 5 விக்கெட் கையில வச்சு ஜெயிச்சுட்டா. இப்ப செமிஃபைனல்ல அப்புறமா விளையாட போறா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11 ஆரம்பிச்சேன்னா இந்தியாவுக்கு நான் திருப்பியும் சொல்லுவேன், இங்கிலாந்துக்கு எதிராகவே குல்தீப் யாதவ் விளையாடியே ஆனும். இப்ப அவ எப்படி போறான்னா, சஞ்சு சாம்சன் இன்னைக்கு வந்து ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் விளையாடினார். அவர் ஓப்பனிங் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே சிவம் தூபே வந்து கடைசியில இந்த 2 4 அடிச்சார். ஆனா குல்தீப் யாதவ் எனக்கு பொறுத்த வரைக்கும் விளையாடியே ஆனும். ஏன்னா இந்த மேட்ச்லயுமே வருண் வந்து 40 ரன் கொடுத்தார் 4 ஓவர்ல. மிடில் ஓவர்ஸ்ல அவர் ரன் போனதுன்னா ஒரு ஒஃபென்சிவ் த்ரெட் இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலையும் கடைசியிலுமே பும்ராவும் அடிச்சுட்டு போடுறதுக்கு இருக்கா. குல்தீப் யாதவ் விளையாடியே ஆனும். நான் என்ன பண்ணுவேன்னா, அக்ஷர் பட்டேல் நம்பர் 7, ஹார்திக் பாண்டியா 6, அப்புறமா 4 ஃப்ரண்ட் லைன் போலரை விளையாடிடுவேன். அப்படி பண்ணுவாளான்னு தெரியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே லெவலில் தான் போவா. ஆனா நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன், குல்தீப் யாதவ் விளையாடியே ஆனும். வெஸ்ட் இண்டீஸ் 11 பார்த்தோம்னா, இப்ப நான் என்ன சொன்னேன், ரொமாரியோ ஷெப்பர்டை உக்காத்தி வச்சுட்டு ஜேடன் சீல்ஸை கொண்டு வரணும்னு சொன்னேன். அவ கரெக்டா ராஸ்டன் சேஸை ஓப்பனிங்னு கொண்டு வந்தா நல்லா விளையாடினார். இப்ப ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து பேட்டிங்கே பண்ணல இந்த மேட்ச்ல. பவுலிங்ல வந்து 2 ஓவர்ல 31 ரன் கொடுத்தார். எனக்கு வந்து இது புரியவே இல்லை. போன மேட்ச் நம்ம பார்த்தோம், 177 17 ஓவர்ல கொடுத்தா ஒன்லி டேக்கிங் 1 விக்கெட். அந்த கேஸ் இந்தியா மாதிரி ஒரு டீமுக்கு எதிராக விளையாடுறச்சே பவுலிங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கணும். அவ பண்ணல, அதனாலதான் எனக்கு தோத்தா. லாஸ்ட்ல வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணது ஒரு தப்பான முடிவு எனக்கு பொறுத்த வரைக்கும். அதனாலதான் வெஸ்ட் இண்டீஸ் 195 அடிச்சா. இதே இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 230 அடிச்சிருந்தா வெஸ்ட் இண்டீஸ் நாட் காட் டு தட் ஸ்கோர். ஸோ அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்போ பவர் பிளே பேட்டிங்னு பார்த்தோம்னா நான் 55 வரணும்னு சொன்னேன். அவன் 45 ஃபார் நோலாஸ். இப்ப இந்த பவுலிங்க்கு மட்டும் வேற எந்த டீம் பவுலிங் இன்னும் நல்லா இருந்ததுன்னா ஒரு 195 கூட டிஃபெண்ட் ரேட். இந்த டீம் வந்து 220 அடிச்சே ஆனும் இருந்தது. இப்ப வந்து சாதாரணமா ஷெய் ஹோப்பு பேட்ல பட்டுருக்கும். இந்த இன்னிங்ஸ் பரல. அப்புறமா நடுவுல விக்கெட் போச்சு. அவன் 195 அடிச்சதை பத்தி எனக்கு ஆச்சரியமே இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்தியா வந்து ஒரே ஒரு ஒஃபென்சிவ் ஸ்பின்னர் தான் விளையாடுறா. அதுவும் இந்த டிஃபென்சிவ் பவுலிங் பிளான்ஸ், ஒரு பவுண்டரிலாம் அடிச்ச உடனே நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். அந்த டிஃபென்சிவ் பவுலிங்கிறதுனால அந்த 195 ஐ எம் நாட் சர்ப்ரைஸ் தட் வெஸ்ட் இண்டீஸ் காட் டு. ஆனா இந்தியா வந்து எனக்கு சேஸ் பண்ணுவாங்கிறது தான் எனக்கு தோணித்து. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் வந்து ஐ ஃபெல் ஒரு 220 அடியில டிஃபெண்ட் பண்றது கஷ்டம் படும்னு நினைச்சேன். பவுலிங்னு பார்த்தோம்னா இந்த மேட்ச் வருண் ரன்னுக்கு போனார். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, அவருக்கே தெரியும் நடு ஓவர்ஸ்ல ஒரு ஒஃபென்சிவ் த்ரெட்டா அவர் தான் இருக்கணும். அவர் ரன்னுக்கு போனா வேற எந்த ஆப்ஷனும் கிடையாதுன்னு தெரியும். அப்புறம் இந்த மேட்ச்ல அப்படி பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனா வருணை வந்து நிறைய தடவை பவர் பிளேட கொண்டு வந்திருக்கு. ஒரு 11 ரன் போயிருந்திருக்கு. அது அப்படி பண்ணியிருக்க கூடாது. இந்த மேட்ச் அப்படி பண்ணல. நான் என்ன சொல்லுவேன்னா, வருண் அண்ட் குல்தீப் யாதவ் டு bowl the middle overs will be the best assurance policy. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் பார்க்கணும், ஒரு பவுண்டரி கொடுத்தோடனே அவரும் டிஃபென்சிவா ஸ்லோ டெலிவரி போட ஆரம்பிச்சுட்டார். அந்த ஆட் டே ஹர்ஷ்தீப் சிங் வந்து சாதாரணமா ஒரு 24 ரன் தான் கடைசியில கொடுக்க மாட்டார். அந்த ஆட் டே வேர் தட் ஹேப்பன்ஸ்ன்னு பார்த்தா இந்தியா கேன் பி இன் ட்ரபிள் அகேன்ஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் இங்கிலாந்து பேட்டிங் லைனப். அதனால குல்தீப் யாதவ் வந்து நடு ஓவர்ல போடுறதுக்கு வந்தே ஆனும். இப்பயுமே கடைசியில தான் சிவம் தூபே பேட்டிங் இறங்கினார். அதோட இந்த வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் அட்டாக்கு சாதாரணமா ஒரு பேட்டிங்கே கிடைச்சிருக்காது நம்பர் 7க்கெல்லாம். ஸோ அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்தியாவோட பேட்டிங் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா இப்ப அபிஷேக் சர்மா சீக்கிரமா அவுட் ஆகிட்டு நிறைய பேர் அவரை டிராப் பண்ணுமான்னு கேட்கிறா. அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஒரு பிளேயர் மேட்ச் வினர் டெக்னிக்கலி சவுண்டும் இருக்குது. எப்படின்னா அஸ்வினோட சேனல்லையுமே அவர் சொல்லியிருந்திருக்கு, அந்த லெக் சைட்ல வந்து அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஹி டஸ் நாட் ஹாவ் மெனி ஷார்ட் ஆப்ஷன்ஸ்னு. ஆனாலுமே ஐ ஃபீல் தேர் ஆல்சோ பிளேயிங் ஆன் இஸ் ஈகோ. அதனாலதான் ஆரம்பத்துல ஸ்பின் கொண்டு வரா. இப்போ வான்கேரேல வந்து ஆரம்பத்துல ஒரு 45 ஃபார் 1 விளையாடணும். ஈகோக்கு விளையாடாத இருந்தா அபிஷேக் சர்மா வில் டூ வெல் இன் தட் மேட்ச். அவரை வச்சுப்பேன். எல்லாருமே கைக்கு அடிச்சுதான் அவுட் ஆன. ரொம்ப டிசப்பாயிண்டிங் டிஸ்மிஸ். இந்த வெஸ்ட் இண்டீஸ் போலிங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டமே பட்டிருந்திருக்க கூடாது. நான் அவரை குறைச்சி மதிப்பிடல. ஆனா எல்லாருமே இட் வாஸ் பிளேயிங் த ஈகோ. அது வந்து இஃப் தே டிட் நாட் டூ த டிஸ்மிஸ். இப்ப அந்த பவர் பிளேலயே பார்த்தோம், 2 விக்கெட் போனாலுமே இந்தியா 53 ஃபார் 2. அப்புறமா அசால்ட்டா தே வென்ட் டு 98 ஃபார் 2.
ஸோ அந்த கேஸ்ல வந்து தே ஷுட் நாட் ஹவ் பின் புட் அண்டர் ப்ரெஷர் டு த எக்ஸ்டென்ட் தட் தேவர். இந்த மேட்சை ஜெயிச்சது வந்து ஆச்சரியம் இல்லை. ஆனா என்ன ஒன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கணும். இப்ப வெஸ்ட் இண்டீஸ் என்ன தப்பு பண்ணான்னா, இப்ப நான் ப்ரீவியூ வீடியோல என்ன சொன்னேன், அகீல் ஹுசைன் நல்ல பவுலர். ஆனா இந்தியா பேட்ஸ்மேனுக்கு எதிராக அந்த ஸ்லைடர் எல்லாம் போட பார்த்தா இகாமிக்கலா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். லெங்க்த்தை மிஸ் பண்ணா பவுண்டரிக்கு அடிச்சிடுவான்னு சொன்னேன். என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். மேத்யூ ஃபார்ட் ஒரு ஸ்விங் பவுலர், ஒரு பந்து போட்ட சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இன்ஸ்விங்கர், 3 ஓவர் 22 ரன்னு. பார்த்தா கடைசி ஓவர் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் போடுறார். அது எனக்கு புரியல. அப்புறம் ஷமார் ஜோசப், நான் என்ன சொன்னேன்னா, இப்ப சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடுறச்சு அந்த லெங்க் ஷார்ட் டெலிவரி கிராம்பிங் இன் ஃபார் ரூம் மிட் விக்கெட்ல கேட்ச் போயிருந்திருக்கு. ஒரே ஒரு பவுலர் அந்த வீக்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்க முடியும்னா ஷமார் ஜோசப் தான். அவரை வந்து 10வது ஓவர் கொண்டு வந்துட்டு இப்ப பவர் பிளே 53 for 2, 90 for 2 10 ஓவர்ல வந்ததுன்னா இந்தியா வின்னு நினைச்சேன். 98 வந்தது. ஒரு 4 பவுண்டரி தான், 37 ரன்னா 4 பவுண்டரி தான் தேவைப்பட்டது. அந்த கேஸ் ஷமார் ஜோசப் அப்ப போடுவாரா, இல்ல ஜேசன் ஹோல்டர், ரொமாரியோ ஷெப்பர்ட், குடகேஷ் மோடி, இந்த 3 பேரும், குடகேஷ் மோடி டிஃபென்சிவ் பவுலர், ஜேசன் ஹோல்டரும் டிஃபென்சிவ் பவுலர், ரொமாரியோ ஷெப்பர்ட் எதனால அங்க பவுல் பண்ணா எனக்கு புரியவே இல்லை. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் ஷுட் ஹவ் பவுல் ஷமார் ஜோசப் ஏர்லியர். அவரை கொண்டு வந்த உடனே இட் வாஸ் டூ லேட் பை தட் டைம். இப்ப ஃபீல்டுக்கு எப்படி போட்டான்னு பார்த்தோம்னா, இப்ப SA20ல வந்து ராஸ்டன் சேஸ் ரைட் ஹேண்டர்ஸுக்கு அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து போடுவார் ஃபுல் அண்ட் வைடா. அதுதான் அவரோட கோ டு இதா இருந்திருக்கு அகேன்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ். இந்த கேஸ்ல அந்த பாயிண்ட்ல யாருமே இல்லை, அந்த பந்தை போடுறார். ஸோ இது வந்து போலிங் டு ஃபீல்டும் சரியில்லை. இந்த போலிங் அட்டாக்கை வச்சுட்டு இந்த ஸ்கோரும் டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ நிறைய பேர் வெஸ்ட் இண்டீஸை பத்தி ஒரு சந்தேகம் படுறான். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கோர் குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் நான் போடணும். அப்புறமா அந்த வேர்ல்ட் கப் இன் சவுத் ஆப்பிரிக்கா, முதல்ல அந்த T20 வேர்ல்ட் கப் எந்த மாதிரி ஒரு கோர் பிளேயர்ஸ்ன்னு போடலாம்னா அப்படிதான் நான் போட்டுருக்கேன். இப்ப எக்ஸாம்பிள் ஷெய் ஹோப், ராஸ்டன் சேஸ், ஷிமோன் எட்மேர், ஷஃபேன் ரதர்ஃபர்ட், ராப்மான் பவுல், ஜேசன் ஹோல்டர், அகீல் ஹுசைன். அப்புறமா ஒரு 3 பேக்கப் வச்சுக்கலாம். அதாவது குடகேஷ் மோடி, கேரி பியர் 2 பேருமே டிஃபென்சிவ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். நவீன் பிதேசின்னு இப்பதான் ஒருத்தர் புதுசா வந்திருக்கார், ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர். அவர் கொஞ்சம் பேட்டிங்கும் விளையாடுவார். அவரை வளர்த்து விட்டா இந்த 3 பேர்ல ஒருத்தர் விளையாடலாம். மேத்யூ ஃபோர்ட் ஆர் அல்ஜாரி ஜோசப். அல்ஜாரி ஜோசப் வந்து இன்னும் மேல போட வைக்கணும். அவர் ஷார்ட்டர் லெங்க்ஸ் தான் போடுறோம். அந்த கரீபியன் 2 பேஸ் பிச்சர்ஸை தவிர வேற எங்கேயுமே அவர் சரியா போடுறது கிடையாது. அந்த 2023ல வந்து ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸுக்கு போட்டார். அப்புறமா IPL குஜராத் டைட்டன்ஸுக்கு போட்டார். அதுக்கு அடுத்த வருஷம்ல இருந்து அவர் எங்கேயுமே சரியா போடல, அப்பார்ட் ஃப்ரம் இன் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அவரை ஃபுல்லரா போட வைக்கணும். ஷமார் ஜோசப், அப்புறமா ஜேடன் சீல்ஸ். இப்ப அல்ஜாரி ஜோசப், ஷமார் ஜோசப், ஜேடன் சீல்ஸ், அகீல் ஹுசைனை வச்சு பவர் பிளேல சமாளிச்சுட்டான்னா தென் யூ காட் அந்த ஸ்பின்னரை வளர்த்து விட்டா. இல்ல இப்ப அகீல் ஹுசைன் இஸ் கோயிங் டு போல் இந்த பவர் பிளே, நம்ம ஷமார் ஜோசப்பையும் மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஒஃபென்சிவ் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணோம்னா தென் தட் இஸ் சம்திங் வேர் தே கேன் ஹாவ் மோர் ரிலேயபிள் போலிங். ராஸ்டன் சேஸும் இருப்பார், he can bowl off spin. பெஞ்சுன்னு பார்த்தோம்னா ரொமாரியோ ஷெப்பர்ட். இப்ப அவர் பவுலிங் எப்படி வளர்த்து விட்டுறது, அந்த 2023ல வந்து அவர் வந்து லீக்ஸ்ல விளையாட்டுருச்சு. 2வது ஓவர் அவர் தான் போட்டார். அதுக்கப்புறமா அவர் பவுலிங்கும் அவ்வளவு போட்டது கிடையாது. கோயிங் ஃபார் ரன்ஸ், பவுலிங் டிஃபென்சிவ்லி. ஸோ அவரோட பவுலிங்கை எப்படி வளர்த்து விட்டுறது. குவிண்டியன் சாம்சன் அவர் விளையாடல, ஆனா இஸ் அ குட் டேலண்ட். பிராண்டன் கிங் இன்னும் ஒரு பேக்கப் ஓப்பனா வச்சுக்கிறதுக்கு. அப்புறமா ஜுவல் ஆண்ட்ரூ, அவர் வந்து வெரி குட் பிளேயர், ஒரு ப்ராஸ்பெக்ட். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் போட்டா அந்த 28 T20 வேர்ல்ட் கப் இன் ஆஸ்திரேலியால வந்து எதிர்பார்க்கலாம். இப்படி பண்ணலைன்னா ஒண்ணுமே வேலைக்காவது. நிறைய டேலண்ட் இருக்கு, ஆனா they have to be brought to the fold to give opportunities. இப்படிதான் நான் சொல்லுவேன். எங்க பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.